வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூடியூப்ல உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் 4 நற்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். அதுவும் நம்ம வீட்டில் பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பசங்க யூடியூப்னால நிறையவே தொல்லை கொடுப்பாங்க. யூடியூப்ல போய் பார்க்குறது, அதை ஆன் பண்ணி போட்டு போகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரு தீர்வை தான் நான் உங்களுக்கு இதை சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ற ஒரு டிப்ஸும் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அடிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் ஒரு விஷயத்தையும் பார்த்தலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தலாம். அந்த ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற யூடியூப் டைம் செட் பண்ணிக்க முடியும். 5 நிமிஷம், 10 நிமிஷமா, இல்லை 1 மணி நேரமா, 2 மணி நேரமா, எத்தனை மணி நேரம் நம்ம பார்க்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் பிரேக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி செட்டிங்ஸ் எப்படி போடுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே உள்ள லோகோ அழுத்திங்க. லோகோ அழுத்தினோன்னு இந்த மாதிரி வரும். இதில் செட்டிங்ஸ் உள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ் உள்ளே போனோன்னு ஜென்ரல்ன்றது பாருங்க மேலே. அந்த ஜென்ரல்ன்றதை அழுத்திங்க. இந்த ஜென்ரல்ன்றதை நீங்கள் அழுத்தினீங்க அப்படின்னா இது மாதிரி வரும். ரிமைண்டர் மீ டு டேக் ஏ பிரேக் அப்படின்றது இருக்கும். அது நீங்கள் ஆஃபில் இருக்கும் டிஃபால்ட்டாக. இதை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ரிமைண்டர் ஃப்ரீக்வன்சி நீங்கள் எவ்வளோ நேரம் வேணுமா செட் பண்ணிக்கலாம். 1 மணி நேரமாக, 2 மணி நேரமாக, மினிமம் 5 நிமிஷம் செட் பண்ண முடியும். மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் செட் பண்ணிக்க முடியும். ஸோ அது மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் யூடியூப் பார்க்க முடியாது. ஸோ நம்ம பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆன் பண்ணி வச்சுட்டு எங்கேயாவது போயிடுவாங்க. அது பாட்டுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் ஓடி டேட்டாஸ் எல்லாம் காலியாகும். ஸோ அது மாதிரி இல்லாமல் இருக்கிறது நீங்கள் இது மாதிரி ஆன் பண்ணி கொடுத்துட்டீங்க அவங்கள்ட்ட அப்படின்னா, ஸோ அவங்க பார்த்துட்டு தூங்குறாங்க இல்லை ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்து முடிச்ச பிறகு இது மாதிரி வந்துடும் செட்டிங்ஸ் ஸ்க்ரீனில். ஸோ இது டிஸ்மிஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்கன்னா திரும்ப கண்டினியூவாக ஓடும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இதோட ஸ்டாப் ஆகிடும் ஸ்க்ரீனு. அதுக்கப்புறம் எந்த ஒரு வீடியோவும் ஓடாது, நம்மளோட டேட்டாவும் காலியாகாது. நம்மளும் ரொம்ப நேரம் யூடியூப் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா நமக்கு நாமே ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கலாம். அது மாதிரி பசங்களுக்கும் இது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கலாம். திரும்ப அவங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மள்ட்ட வருவாங்க. நம்மள்ட்ட வரும்போது கண்டிப்பாக நமக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கும், இவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்க அப்படின்றது. அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம இதில் கடைசியாக சொல்ல போகிற 3வது டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற 2வது டிப்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். 2வது டிப்ஸ் பார்த்திங்கன்னா அதேமாதிரி லோகோவில் அழுத்திக்கிட்டு ஸோ இது மாதிரி ஜென்ரல் உள்ளே வந்துடுங்க. இந்த ஜென்ரல் கீழே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் மோட் அப்படின்றது இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு தேவையில்லாத வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது தேவையில்லாத அன்வான்ட் வீடியோஸு, ஸோ அவங்க பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஏதாவது வீடியோஸ் அவங்களுக்கு வருது அப்படின்னா இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது மூலிமா ஒரு 90% 95% நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ பட்டன் இப்போ டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். நம்ம இப்போ ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இது மாதிரி ஆன் பண்ணி பசங்கள்கிட்ட கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையில்லாத வீடியோஸ் எதுவுமே அவங்களுக்கு வராது. ஸோ இது மூலிமா ஒரு 90% அவங்களுக்கு தேவையில்லாத வீடியோஸை காமிக்காமல் நிறுத்தலாம். 3வது முக்கியமான டிப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, வாட்ச் ஹிஸ்ட்ரி, சர்ச் ஹிஸ்ட்ரி 2 இருக்கும். ஸோ நம்மளோட யூடியூப்பில் இதை டெலிட் பண்ணணும் அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னா, சர்ச் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அது மேலே அழுத்தி பிடிச்சோம்னா டெலிட்னு வரும். அதை டெலிட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒன்று ஒன்றா டெலிட் பண்ணணும்னா இது மாதிரி மேலே லாங் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் டெலிட் பண்ணணும். இல்லை எனக்கு ஒட்டுமொத்தமாக டெலிட் பண்ணணும், இல்லை அது வரவே கூடாது அப்படின்னா நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. அதேமாதிரி லோகோ மேலே கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ் உள்ளே வந்துடுங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரைவேசின்னு இருக்குது. அது உள்ளே போயிடுங்க. அது உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா கிளியர் வாட்ச் ஹிஸ்ட்ரின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க. இப்போ எனக்கு தேவையில்லாதனால விட்டுறேன். நீங்கள் வேணும்னா அதை கிளியர் பண்ணினீங்க அப்படின்னாக்கா கிளியர் ஹிஸ்ட்ரின்றதை டோட்டலாக நீங்கள் பார்த்தது எல்லாமே கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் இது மாதிரி சர்ச் ஹிஸ்ட்ரி இது மாதிரி உங்களுக்கு சுத்தமாக கிளியர் பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி கிளியர் ஹிஸ்ட்ரி மேலே வந்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா இது மாதிரி டோட்டலாக கிளியர் பண்ணிடலாம். எனக்கு தேவையில்லாதனால பண்ணலை. இல்லை எனக்கு பண்ணினது எப்பயுமே வரவே கூடாது அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். பாஸ் வாட்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்றத நீங்கள் பாஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். இதை ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா எப்பயுமே அதை சேவ் பண்ணவே பண்ணாது. அது மாதிரி தான் சர்ச் ஹிஸ்ட்ரியும். ஸோ இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதையும் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. 4வது முக்கியமான டிப்ஸு, இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நம்ம போர்ட்ரேட் மோடில் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோ நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றணும்னா ரொட்டேட் பண்ணணும்னு மாற்றுவோம். இல்லை அப்படியே மாற்றணும் எனக்கு அப்படின்னா அது மேலே விரலை வச்சு நம்ம மேலே ஸ்க்ரோல் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி சேஞ்ச் ஆகிடும் வீடியோ லேண்ட்ஸ்கேப்புக்கு. ஸோ இது மூலிமா நம்ம ரொட்டேட் பண்ணி மாற்றுறது ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ அது மாதிரி எனக்கு இப்போ போர்ட்ரேட்டில் மாறணும் அப்படின்னா அதே வீடியோவை கீழே ஸ்கிப் பண்ணி விட்டீங்க, ஸ்வைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது போர்ட்ரேட் மோடுக்கு மாறிடும். இது நமக்கு மொபைலில் ஆட்டோமேட்டிக் ரொட்டேஷன் நம்ம ஆனில் இல்லாத பட்சத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்திங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ.